ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற நவம்பர் டிசம்பர் 2024 ஸ்பெஷல் அரியர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ஹால் டிக்கெட்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டீட்டெயில்ஸ் வந்து நான் சொல்லுவேன். கண்டிப்பாக அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அதே மாதிரி கரண்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த அப்டேட் வந்து கிடையாது, இந்த நோட்டிஃபிகேஷன் கிடையாது. இதில் ஸ்பெஷல் அரியர் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற நவம்பர் டிசம்பர் 2024 ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்பெஷல் அரியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான அந்த எக்ஸாம் டைம் டேபிள் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக அந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்து வெப்சைட்டில் போயிட்டு ஸோ உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர், டேட் ஆஃப் பர்த், அது போக கேப்சா கோட் போட்டிங்க அப்படின்னா உள்ளே வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். சில ரெஜிஸ்டர் ப்ரிவியூ அப்படிங்கிறதுல கிளிக் டு வியூ அப்படிங்கிற கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த தான் வரும். இது முன்னாடியே உங்களுக்கு வந்திருக்கும். அதாவது வந்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுற டேட்டும் உங்களுக்கு எண்ட் பண்ணுற டேட்டும் கொடுத்துருப்பாங்க. எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ ஜஸ்ட்டு உங்களுக்கு அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எல்லாம் வரும். தியரி எக்ஸாமுக்கு எவ்வளோ, ப்ராக்டிகலுக்கு எவ்வளோ அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. யூஜிக்கு எவ்வளோ, பிஜிக்கு எவ்வளோ அப்படிங்கிறதெல்லாம். ஸோ அதே இது கீழே வந்து நீங்கள் வந்து ரெசிப்ட் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கும் உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ இதில் மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ், அதாவது கேண்டிடேட்டோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. கீழே பேமெண்ட்டோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, நோட் கொடுத்துருப்பாங்க. கீழே அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ரெசிப்ட்னு இருக்கும். இது வந்து ஹால் டிக்கெட்டாக கேட்டிங்க அப்படின்னா இது ஹால் டிக்கெட் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு மேலே ஹால் டிக்கெட் மென்ஷன் பண்ணல. ஜஸ்ட் வந்து நீங்கள் என்ன வந்து எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்கணும், எந்த பேப்பரோ அதை மென்ஷன் பண்ணி தான் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ரெசிப்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்க ஹால் டிக்கெட் மாதிரி இருந்தாலும் எல்லாமே பிளைனாக தான் இருக்கும். இது ஜஸ்ட் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ரெசிப்ட் மட்டும்தான். எதுக்கும் வந்து இதையும் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஹால் டிக்கெட்டாக இருக்க சான்சஸ் இல்லை. ஸோ ஏன் அப்படின்னா அதில் வந்து மேலே ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் ரெசிப்ட் தான். ஸோ அப்போ ஹால் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த நோட்டிஃபிகேஷனே லாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கேண்டிடேட்ஸ் ஆர் இன்ஸ்ட்ரக்டட் டு கான்டாக்ட் த ரெஸ்பெக்டிவ் எக்ஸாமினேஷன் சென்டர் ஃபார் கலெக்டிங் த ஹால் டிக்கெட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு சென்டர் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க, அந்த சென்டரில் தான் போய் எக்ஸாம் எழுதுவீங்க. அந்த சென்டருக்கே டேரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஹால் டிக்கெட் வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் அங்கே போய் வந்து உங்கள் ஹால் டிக்கெட்டை கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டியூஷன் லாகினுக்கு வந்து கொடுத்துருக்கலாம். ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து டேரெக்டாக வந்து போர்ட்டல் ஓப்பன் ஆன உடனே உங்களுக்கு ஹால் டிக்கெட்டும் அட்டெண்டன்ஸ் ஷீட்டும் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா. ஸோ அதனால் வந்து உங்கள் ஹால் டிக்கெட் அவங்க டவுன்லோட் பண்ணி வச்சிட்டாங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறப்போ இல்லாட்டி வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணி அவங்ககிட்ட கேட்டிங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு வந்து அதை வந்து கொடுக்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா வந்து இதில் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க, டவுன்லோட் பண்ண மாதிரி கொடுக்கல. இந்த இதில் வந்து டவுன்லோடட் அப்படின்னு கொடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மேபி இன்ஸ்டியூஷன் லாகினுக்காக இருக்கலாம். ஸோ இது போக நம்மளே டவுன்லோட் பண்ணுற மாதிரி எதுவும் வந்து ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் கூடிய சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணுறேன். இப்போதைக்கு எனக்கு கிடைச்ச டீட்டெயிலாக நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்பெஷல் அரியர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் இருந்தாங்க அப்படின்னா, உங்கள் சீனியர்ஸ் யார் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது போக உங்கள் சென்டர்லேருந்தே உங்களுக்கு ஹால் டிக்கெட் பற்றி ஏதாச்சும் அப்டேட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.